வெல்கம் பேக் டு அமுது கிச்சன். இன்றைக்கி வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வெயில் காலத்துக்கு நம்மளை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி பூங்கார் அரிசியை வச்சும் இட்லி அரிசியை வச்சும் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன், அதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய், இதெல்லாம் தான் இதுக்கு நமக்கு தேவை. இட்லி அரிசி, உளுந்து, நாட்டு சர்க்கரை, வெந்தயம், நல்லெண்ணெய், இது நமக்கு தேவை. அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், வெந்தயத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், உளுந்தையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இது நமக்கு ஊறணும். அடுத்து சிவப்பு அரிசியான பூங்கார் அரிசி நான் எடுத்துருக்கிறேன். அதுவுமே 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு நெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு அரிசி வெந்தய களிக்கு அரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம், நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், கருப்பட்டி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கலாம். எல்லாம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுடுவோம். குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நமக்கு ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மறுநாள் நம்ம எடுத்தோம்னா நல்லா ஊறி இருக்குது. மூணுமே நல்லா ஊறி இருக்குது. நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரிசி, உளுந்து, வெந்தயம் 3ம் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியும் வேணாம், ரொம்ப தண்ணி இல்லாமையும் வேணாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறோம்னா இந்த பதத்தில் நம்ம அரைச்சிட்ட அப்புறம் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஓரத்தில் வெந்தயமெல்லாம் ஒட்டியிருக்கோம், அதெல்லாம் நம்ம கழுவி விட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கனமான அடி உள்ள பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு கொதிக்க விடலாம். இது கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி, வெந்தயம் மாவை இது கூட சேர்த்துக்குவோம். ஆனாலும் ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டும். இது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரத்தில் இது நல்லா வெந்துடும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கம்மியான அனல்லே நம்ம இதை கிளறி விடலாம். வெந்த உடனே நல்லா சுருண்டு வரும். நம்ம கையை ஈரப்படுத்திக்கிட்டு இதை அப்படியே உருட்டி பார்க்கலாம். வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணியில் கையை தொட்டுக்கிட்டு சுட சுட நம்ம இதை உருட்டி சாப்பிட்றதுக்கு அப்படியே வச்சிடலாம். இதில் நம்ம கொஞ்சமாக குழி மாதிரி பண்ணிவிட்டு இதில் நல்லெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட நம்ம செஞ்சு உடனே இது பரிமாறிடலாம். அடுத்து சிவப்பரிசியில் இது வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி மண் இருக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். பாகு காய்ச்சினதும் இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பூங்கார் அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி முன்னாடி செஞ்ச மாதிரியே செய்ய போகிறோம். பூங்கார் அரிசி போட்டிருக்கேன், உளுந்து தோலோடு போட்டிருக்கேன், வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடு போட்டு அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா நைஸாக அரைச்சதும் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். முன்னாடி மாதிரியே நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வெறும் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்க முடியும். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு நம்ம கிண்டிக்க போகிறோம். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடலாம். வேக வேக திக்னஸ் வரும். நல்லா வெந்ததும் நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கனமான அடியுடைய பாத்திரம் போட்டோம்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் சுருண்டு வந்ததும் நம்ம தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு எடுத்தோம்னா நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உருண்டையை எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு நடுவில் குழி பண்ணிக்கிட்டு தண்ணியை தொட்டுட்டு குழி பண்ணிங்கன்னா சூடு நமக்கு கை பொறுக்கும். அது மாதிரி நல்லா ஒட்டாமையும் வரும். இதில் நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கலாம். கருப்பட்டி பாகும் நம்ம இதில் ஊற்றிக்கிட்டு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஹெல்த்தியானது. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயக்களி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இட்லி அரிசியும் போட்டு இதை செஞ்சுக்க முடியும். இல்லை சிவப்பரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்க முடியும். நம்ம மாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பிட வரும்போது அப்பப்போ கிண்டி சுட சுட கொடுத்துட முடியும். இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம இப்படியே கிள்ளி உள்ளே இருக்க எண்ணெயும் வெல்லத்தையும் தொட்டுக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.